ஓய் என்னடி பண்ணுற பொண்டாட்டி? மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு கைது பண்ண போறாங்களா? அந்த வீடியோவை ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க வெளியிட்டதுனால எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. பாவனா அவங்களுக்கும் யோகி பாபு அவங்களுக்கும் நடந்த விஷயம், அந்த சர்ச்சை, இப்ப எதையும் நம்பாதீங்கன்னு பாவனா அவங்க கொடுத்திருக்க விளக்கம் என்னங்கிறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய பெயர் கொஞ்ச நாளாவே சமூக வலைதளத்துல எப்படி வைரல் ஆயிட்டு இருக்குன்னு. அந்த வகையில ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க இப்ப புகார் கொடுத்திருக்காங்க. இவர் என்னை ஏமாத்திட்டாரு, முதல் மனைவி இருக்கும் போதே அவங்கள பிரிஞ்சிட்டதா சொல்லி எனக்கு என் கூட திருமணம் பண்ணி குழந்தையும் கொடுத்தாச்சு. நான் இப்ப 7 மாதம் கர்ப்பமா இருக்கேன். குழந்தைய அழிக்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னை அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு. இந்த மாதிரி அவர் பண்றதெல்லாம் சரியில்லை. இதுக்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ரங்கராஜ் அலப்பறைகள்னு சொல்லி அவங்க ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இவர் பொண்டாட்டின்னு சொல்றாரு, லவ் யூன்னு சொல்றாரு, மிஸ் யூன்னு சொல்றாரு, முத்தமிடுறாரு. இந்த மாதிரி எல்லாம் கூட அதுல அவர் பதிவிட்டிருக்காரு. சொல்ல போனா அது வீடியோ ரெக்கார்டிங்கா இல்ல அவங்க 2 பேரும் வீடியோ கால் பேசினதா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. ஆனா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அப்பாவின் அலப்பறைகள் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவிட்டிருக்காங்க. குழந்தை கிட்ட இதை சொல்ற மாதிரி அவங்க பதிவிட்டிருக்காங்க. வயிற்றுல குழந்தைய சுமக்கிற ஒரு பொண்ணுக்கு எப்படிங்க துரோகம் பண்ண முடியுது? இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை நாங்க பார்த்திருக்கோம். இப்ப அதே போல ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க பேசியிருக்காங்க. இதுல யாரு மேல தப்புன்னு தெரியாம இருந்துச்சு. இப்ப ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க மேல தப்பு இல்ல, ரங்கராஜ் அவர் தான் முதல் மனைவியை பிரிஞ்சிருக்கிறதா சொல்லி இவங்களை ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுக்கு என்ன ஒரு முடிவு பண்ண போறாங்க? போலீசார் நடவடிக்கை எடுக்க போறாங்களா? ரங்கராஜ் அவரை கைது பண்ண போறாங்களா? இதனால அவருக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா இவர் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவர்கிட்ட விசாரணை பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் நடந்த ரவி மோகன் அவருடைய தயாரிப்பு நிறுவனம் தொடங்கினார் இல்லையா, அந்த துவக்க விழாவில் யோகி பாபு அவரெல்லாம் கலந்துக்கிட்டாரு. அதுல பாவனா அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இவங்களை வச்சு ஒரு சர்ச்சையான விஷயம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு இருந்தாங்க. யோகி பாபு அவர் முன்னாடி நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடிச்சிருந்தாரு. அந்த சமயத்துல பாவனா அவங்க அந்த சேனல்ல விஜேவா இருந்தாங்க. இதை தொடர்ந்து தான் இவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு. இவங்க 2 பேரும் மறைமுகமா பேசிக்கிட்டாங்க. பாவனா அவங்க பண்றதே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய பேர் அந்த வீடியோவை பதிவிட்டு நிறைய சர்ச்சைகளை கிளப்ப ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து அவங்க அவங்களுடைய ஸ்டோரியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மக்களே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, ஜாலியா பேசிக்கொண்டதை நிறைய பேர் தப்பான கோணத்துல பார்த்து அதை வைரல் ஆகி சர்ச்சையாக்கிட்டு இருக்கீங்க. 30 நொடி வீடியோவை பார்த்துட்டு பலரும் பல கதைகளை வெறுப்புகளால் சர்ச்சைகளை உருவாக்கி ஒட்டுமொத்த மரியாதையும் சீர்குலைக்க பாக்குறாங்க. அந்த நிகழ்ச்சியில நாங்க ஜாலியா தான் பேசணும், அதை புரிஞ்சுக்காம சில பேர் வெறுப்பை பரப்புறீங்க. வெறுப்பான போலியான தகவலை பரப்புறத உசாரா தவிர்த்துடுங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. எதையும் உடனே நம்பாதீங்க. மீம்ஸ் ட்ரோல்ஸ் என்ற பெயர்ல தவறான தகவலை பரப்பாதீங்க. வாழ விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்க நல்லவங்க மாதிரி நடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க.